அவசியம் இல்லாதவர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தாலும், உங்கள் வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்தாலும், உங்களுடைய தொழிலுக்குள்ளாக கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு கேடு கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் தான் வீட்டுக்குள்ள வரவிடணும், சில பேரோட தான் தொழில் செய்யணும், சில பேரோட தான் வந்துட்டு ஆலோசனை கேட்கணும். ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க. யார்கிட்ட உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லணும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான். ஆகவே ஒரு வரையறுக்குள்ளாக எசேக்கியா இல்லாதபடியினால், அவன் வஞ்சிக்கப்பட்டதனால் பாவமா போயிடுச்சு. நீங்க பண்ற மதியினம் உங்களை மட்டுமல்ல, பிறக்க போகிற உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல எதுலையுமே கூட பாவிகளுக்கும் அந்நியர்களுக்கும் இடம் தர வேண்டாம். அதனால எல்லா கிறிஸ்டியன்ஸும் தரணும்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவர்களை கூட நேர்மையானவர்கள் தான் தரணும். இவைகளெல்லாம் நீங்க செய்யுங்க. இந்த வருடம் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்குவாராக. உங்கள் பிரச்சனைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. அல்லேலூயா.